சாப்பாடு வேணாம்னா அப்ப டாக்டர் சொன்னா இல்ல நீங்க சாப்பிட்டு தான் எனக்கு காட்டணும்னு சொல்ல அப்ப அவ சொன்னா நீங்க எனக்கு ஒரு இதுல ஒரு சைன் ஒன்று வைக்கணும். அப்ப நாங்க டே பார்த்தது இல்ல. ஜெரோமி வந்து முதல்ல வந்து அப்படி போனது எனக்கு வந்து சாகுற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி அனைவருக்கும் வணக்கம். அப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று வந்து கடைசியா வந்து ஜெரோமிக்கு எக்ஸ்ரே எடுத்தது. அந்த எக்ஸ்ரேலையும் வந்து ஜெரோமிக்கு வந்து எந்த எதுவுமே தெரியலைன்னு சொன்னபடியா அடுத்தபடியா ஜெரோமிக்கு அடுத்த ஒரு ஸ்கேன் தான் சொன்னது. அப்போ அதுக்கு பிறகு ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஆள் வந்து நேற்று இரவு ஒரு 10 மணி போல வந்திருந்து ஜெரோமியை பார்த்துட்டு சொன்னா முதல்ல ஜெரோமிக்கு தண்ணி குடிங்க, முதல்ல ஜெரோமி குடிக்கிறாவோ இல்லையோன்னு பாப்போம்னு சொல்லி அப்போ முதல்ல ஜெரோமிக்கு வந்து கப்பில் நான் வந்து தண்ணி கொடுத்தேன். அப்போ தண்ணி கொடுக்கவும் குடிச்சு காட்டினேன் டாக்டர்கிட்ட. பிறகு வந்து ஜூஸ் போத்தல் இருந்தால் அப்போ அந்த ஜூஸையும் ஊற்றி கொடுங்கன்னு சொன்னா டாக்டர். அப்போ அந்த ஜூஸையும் கப்பில் ஊற்றி கொடுக்க அந்த ஜூஸையும் குடிச்சவா. பிறகு அப்போ டாக்டர் கேட்டா நீங்கள் ரெண்டுமே குடிக்கிறீங்க தானே, அப்போ என்ன பிரச்சனை என்று சொல்ல அப்போ ஜெரோமி சொன்னிச்சு எனக்கு சாப்பாடு தான் சாப்பிட இல்லாமல் இருக்குது, எனக்கு விழுங்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா. அப்போ சரின்னு சொன்னா அப்போ என்னைய கேட்டா நீங்கள் என்ன சாப்பாடு நைட்டுக்கு வாக்கன்னு கேட்டா புட்டன்னு சொல்ல அப்போ புட்டை கொடுங்கன்னு சொன்னவா. அப்போ நானும் வந்து அந்த புட்டை கொடுத்தேன் நான். அப்போ புட்டை வாய்க்கு வைக்க முன்னமே அழுதுட்டா எனக்கு சாப்பாடு வேணாம்னா அப்போ டாக்டர் சொன்னா இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் எனக்கு காட்டணும்னு சொல்ல அப்போ அந்த ஒரு பயத்தாலே வாய் ஆவன்னு சொல்லி புட்டை ஜெரோமி வாய்க்க வச்சு சப்புனது தான். ஆனால் அந்த சப்புனா ஒரு துளி புட்டு கூட்டி ஜெரோமின் வாய்க்களால் விழுங்கவே இல்லாது ஜெரோமி அழுது கொண்டே இருந்தது. அப்போ டாக்டர் கிட்டே நம்ம நீங்கள் விழுங்குறீங்கன்னு சொல்ல அப்போ ஜெரோமி சொன்னிச்சு எனக்கு இருக்குல்ல டாக்டர் ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவ கிட்டயே நீங்கள் தண்ணி எல்லாம் குடிக்கிறீங்க இதை ஒருக்கா விழுங்கி பாருங்க ஒருக்கா விழுங்கி பாருன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ ஜெரோமி சொன்ன தன்னால ஏலாது தன்னால விழுங்க இல்லாமல் இருக்குது நோகுதுன்னு சொல்லி அழுதவா. அப்ப டாக்டரும் பார்த்துட்டு சொன்னா சின்ன பிள்ளை தானே சரியா அப்ப நீங்க போய் தூங்குங்கம்மான்னு சொன்னேன். அப்ப பிறகு வந்து என்னட்ட சொன்னா நீங்கள் என்ன ஐடியா இருக்கிறீங்கன்னு. அப்ப நான் எனக்கு தெரியாது டாக்டர் நீங்க தான் சொல்லணும்னு சொல்ல அப்ப அவ கேட்டா என்ன எக்ஸ்ரேல தெரியல. அப்ப எக்ஸ்ரேல தெரியாதபடியா அடுத்த கட்டம் வந்து ஜெரோமிக்கு வந்து நீங்க கேமரா தாங்கள் வந்து கேமரா வச்சு பார்த்தா தான் இனிமேல் தொண்டையில இருக்கிறதான என்ன இருக்குன்னு சொல்லி நாங்க அடுத்ததா வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னவா. அப்ப நான் சொன்னேன் சரி அப்ப நாங்க அப்படியே செய்வோம்னு சொல்லி அப்ப அவா சொன்னவா நான் எதுக்கும் வந்து வயசு 6 வயசுன்றபடியா நான் வந்து பெரிய ஐயாவோட கதைச்சிட்டு என்ன மாதிரி அந்த கேமரா விட்டு பாப்பமா இல்லையா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லி இப்போ நானும் ஜெபிச்சு கொண்டா இருந்தேன். ஜெரோமிக்கு எப்படியாச்சும் இந்த முடிவு எனக்கு தேவை என்ன பிரச்சனை என்றே கண்டுபிடிக்காத சூழ்நிலையா இருந்தது. அப்போ டாக்டர் வந்து லேட்டாக 10:30 ஆச்சு. அப்போ ஒரு முடிவு ஒன்று சொல்லல. அப்புறம் ஒரு 10:45 போல சொல்லியிருக்கு ஜெரோமின்னு கூப்பிட்டுருந்தா. அப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாருண்டா நாங்கள் நாளைக்கு வந்து ஜெரோமிக்கு இப்படி கேமரா வச்சு பார்ப்போம் தியேட்டருக்கு எடுப்போம்னு சொன்னான். அப்போ எனக்கு தியேட்டர்ன்னு சொல்லவே உண்மை நெஞ்சுக்கு ஒரு டக்குன்ற அடிச்சிச்சு. நான் பயந்துட்டேன். எனக்கு அது அனுபவம் இல்லை. அப்படியே ஜெரோமிக்கு இந்த ஒரு சூழ்நிலையை வரது சரியான கவலையா இருந்தது. அப்போ அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பாவா சொன்னாண்டா எக்ஸ்ட்ரால வந்து இப்படி நேராக இருந்தா சில இதுகள் தெரியும், கரையா இருக்கிறபடியா எக்ஸ்ட்ரேல தெரியாது. அப்ப நாங்க கேமரா வச்சு பார்த்தா அது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்போ அப்படி தெரிஞ்சா நல்லந்தானே அப்படின்னு சொன்னாப்பா. அவாண்ட கதையை கேட்கவும் நான் நினைச்சேன் சரி அப்ப உண்மையாவே பார்த்தா எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கு, பிள்ளைக்கும் வந்து சுகமா இருக்குந்தான்ட்டு. அப்ப அவ சொன்னா நீங்க எனக்கு ஒரு இதுல ஒரு சைன் ஒன்று வைக்கணும்ட்டு. அப்ப நாங்க டே இப்போ உங்களோட சம்மதத்தோட தான் நாங்க இந்த இதை செய்யறோம்னு சொல்லி எடுக்கிறோம்னு சொல்லி அதில் எழுதியிருந்தவா. அப்போ நானும் வந்து சரி கடவுளை ஜெபிச்சுட்டு தான் சாயனம் வச்சேன். நான் எனக்கு சாயனம் வச்சுட்டு வந்த அப்புறம் சரியான ஒரு கவலையா இருந்தது. உண்மையான ஒரே அழுது கொண்டா இருந்தேன் நான். ஏன்டா இந்த சூழ்நிலை வந்து ஒரு இந்த சாப்பிட்டு ஒரு இறைச்சியால வந்து ஒரு சோதனையா இருக்குது ரெண்டு உண்மையா சரியா கவலைப்பட்டிருந்தேன். அம்மாவுக்கும் மங்கள வீட்டை ஜோவிலுக்கும் மட்டும் சொல்லியிருந்தேன் சாயனம் வச்சாச்சு என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்குன்னு சொல்ல வீட்டையும் சரியா பயந்துருந்தது. அம்மா எல்லாம் சொல்லியிருந்தா பேசாம நாங்க கேமரா விட்டு பார்க்க வேணாம் பிள்ளைய கூட்டி கொண்டு வரட்டுக்கும் பேசாம நாங்க வேற எங்க பாப்போம்னு சொல்லி எங்க போய் பார்த்தாலும் கேமரா விடுறேன்னு சொல்லி சொன்னா இதே ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. அப்ப அதை யோசிச்சுதான் சரி இல்லம்மா வேணாம்
பிரச்சனை இல்லை நாங்கள் ஜெரோமியை கூட்டி கொண்டு போய் செய்வோம்னு சொன்ன பிறகு எனக்கிட்ட விரவா படுக்கிறேன் நித்திரையே வரவே இல்லை அப்படியே முழிச்சு கொண்டா இருந்தேன். பிறகு சொன்னா டாக்டர் வந்து 2 மணிக்கு பிறகு வந்து ஜெரோமிக்கு வந்து எந்த விதமான நீங்க தண்ணியோ சாப்பாடோ வந்து ஜெரோமிக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா. அப்ப ஜெரோமி நேற்று இரவே 9 மணிக்கு பிறவே தண்ணி குடிக்காம விட்டுட்டுது. அப்ப விடிய வந்து அதுக்கு பிறகு வந்து 10:30க்கு ஜெரோமிக்கு பிளட் எடுத்திருந்தவ. ஜெரோமிட அந்த உடம்பு நிலையெல்லாம் பார்த்து தான் வந்து செய்யணும்னு சொல்லி அப்ப பிளட்டும் எடுத்து அது பிளட் எடுக்க சரியான அழுதான் பிளட்டும் எடுத்தது. அது நித்திரையில இருந்தது அப்படியே தூக்கி கொண்டு போய் பிளட் எடுத்தது. பிறகு விடிஞ்சா பிறகு ஐயோ சொல்லியிருந்தேன் வந்து இரவு சொல்லியிருந்தேன் பிள்ளைக்கு வந்து நீங்கள் வெள்ளை உடுப்பு தான் வந்து போடணும்னு சொல்லி. அப்போ என்னுடைய வெள்ளை உடுப்பு இல்லை நானும் கொண்டு வரையில்லை இதுக்கு ஆயத்தமாக. அப்போ பிறகு நான் கால் பண்ணி சொல்லி பிறகு ஜோவேல் வந்து இப்படி 5:45க்கே வந்து உடுப்பெல்லாம் கொண்டு வந்தாச்சு. அப்போ நான் மிஸ்ஸாக்கள் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னேன், நீங்கள் ஜெரோமியை வந்து ஒலிக்கெடுத்துங்கோ, மற்ற தோடெல்லாம் கலட்டியெல்லாம் ரெடி ஆயிருங்க, நாங்கள் கூப்பிடுங்க வந்து பிள்ளை வந்து வரணும்னு சொல்லி. அப்போ நானும் வந்து ஜெரோமியை வந்து வெள்ளை உடுப்பும் வெள்ளை அதாவது இந்த பெனியனும் கீழே வந்து சின்னோட ஷோர்ட்ஸும் வந்து வெளியில போட்டிருந்தோம் நாங்கள். எனக்கு அந்த பிள்ளைய வந்து அந்த உடுப்போட பார்த்து வந்து சரியான ஒரு கவலையா இருந்தது. ஏன்னா நான் வந்து அப்படியான சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் ஜெரோமியை பார்த்ததே இல்லை. அந்த உடுப்பு போட வந்து எனக்கு ஒரு பிள்ளைய பார்த்தது சரியான ஒரு கவலையா இருந்தது. என்னடா அப்போ அதோட ஜெரோமியும் வந்து ஒழுங்காத்தான் இருந்தது, ஒரு பயமும் இல்லாம. அந்த உடுப்பை போட்டுட்டு இருக்கவே ஜெரோமி வந்து குழம்பிட்டுது, தன்னை ஏதோ செய்ய போறோம். அப்ப என்னைய வந்து ஜெரோமி கேட்டிருந்தது, அம்மா என்ன ஏதோ செய்ய போறோமோ, கேமரா விட போயிடலாம் கேட்டது. அப்ப நான் உண்மையாக அதை வெளிக்காட்டவே இல்லை. எனக்கு ஜெரோமி கேட்க எனக்கு அழுக வந்துட்டு. நான் அழுதா வந்து பிள்ளையும் வந்து பயப்படுமேன்றக்காண்டி நான் அதுலயும் வந்து கொஞ்சம் இதாத்தான் சொன்னேன், ஜெரோமி ஏன் அப்படி நீங்க உங்களுக்கு எல்லாம் கேமரா விடல, சின்ன பிள்ளைகள் நீங்க உங்களுக்கு கேமரா விட மாட்டீங்க, அதை வந்து உங்களுக்கு டோச் அடிச்சு வாயான்னு சொல்லி டோச் அடிச்சு தான் பார்க்க போயிடும், அதுக்காக தானே உங்களுக்கு இந்த உடுப்பு போட்டிருக்கிறோம்னு சொல்ல இருந்தது. பிறகு திரும்ப ஒரு கொஞ்ச நேரத்தால வந்து மிஸ் கூப்பிட்டு இருந்தா வந்து ஜெரோமியை கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப ஜெரோமியை கூட்டிட்டு போனேன். கடைசியா வந்து பிள்ளை ஓகே ரெடியோன்னு கேட்டா நான் நோமன்னு சொல்ல பிள்ளைக்கு வந்து கடைசியா வந்து ஒரு நீல கலர்ல வந்து ஒரு தொப்பி மாதிரி ஒன்று சுத்தி வர அப்படியே போட்டிருந்தது. அப்ப பிள்ளை அந்த தொப்பியை போட்டோடனே ஜெரோமி அப்படியே அளவழிக்கிட்டது. தனக்கு ஏதோ நடக்க போதுன்னு சொல்லியே அளவழிக்கிட்டு அம்மா நீங்களும் வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தேன். எனக்கு ஜெரோமி அந்த முகத்தை பார்க்க எனக்கு அந்த முகம் பார்க்கவே இல்லாம கிடந்தது. ஏன் தான் இந்த நிலைமை ஜெரோமிக்கு வந்ததுன்னு தெரியாம நான் ஆஸ்பத்திரிக்கு வராம விட்டுருக்கலாமோன்னு கூட தோணிச்சுது. இந்த ஜெரோமி அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. என்ன பெரியார்கள் அனுபவிக்காத ஒரு வழியை வந்து ஜெரோமி வந்து அன்றைக்கு வந்து அனுபவிச்சிருக்குது. அதை நினைச்சா சரியான ஒரு கவலை. சரியானட்டு அப்புறம் அப்படியே தியேட்டருக்கு கூட்டி கொண்டு போனது. அந்த உடுப்போடையே பிள்ளைய வந்து கூட்டி கொண்டு போயாச்சு. போயிட்டு சொன்னவ வந்து நீங்க ஒரு 2 பேர்ல ஒரு ஆள் வந்து நீங்க ஜெரோமிக்கு வந்து மயக்க ஊசி போடைக்கா வந்து நிக்கலாமன்னு சொல்லி. அப்ப நான் ஜெரோமியை கேட்டிருந்தேன், நான் வரவோ இல்லாட்டிக்கு அப்பா வரவோண்டா. அப்ப ஜெரோமி சொன்னிச்சுது, இல்லம்மா அப்பா வராம வேணுமா, அப்பா நிக்கட்டுக்கும்னு சொல்லி. அப்ப நானும் வந்து எனக்கு ஜெரோமியெல்லாம் அந்த மயக்க ஊசி போடைக்கல, நான் பார்க்கவே நான் நின்றுருந்தா கூட அதில் மயங்கி விழுந்திருப்பேன். என் அந்த ஒரு சூழ்நிலையில நானும் வந்து அதில் நின்றது. அப்ப அப்பா தான் வேணும்னு சொல்ல. அப்ப வந்து ஜோவேல்லாம் கூட்டி கொண்டு போனது உள்ளுக்குள்ள. அப்ப ஜோவேல் சொன்னது ஊசி போடைக்க வந்து தனக்கு ஊசி போட வேணாம் ஊசி பிடிக்கான்னு சொல்லி சரியா கத்தி கொண்டு இருந்ததாமா. அப்ப நான் வந்து வெளியிலான்னு நினைச்ச அப்படிதான் கத்தினேன். இல்ல அந்த இடத்துல ரொசாயனி நின்று இருந்தா கூட ரொசாயனியே மயங்கி விழுந்திருக்கும். நல்ல கால நான் போனது, அதுதானோ நான் போனது நல்லதா போயிட்டு. என்னன்னு சொன்னா புள்ள அப்படியே ஊசி போட வேணாம், எனக்கு ஊசி பிடிக்கான்னு சொல்லி சட்டியா அளவழிக்கிட்டு புள்ள அப்படியே ஏலாம் போயிட்டு நான் கூடி அதுல அப்படியே ஓண்டு அழுதுட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி மல்லு கட்டி. அப்ப ஜெரோமியை கேட்டது அப்படி என்ன பலூன் ஊதுறீங்களான்னு சொல்லி. அப்ப ஜெரோமி சொன்னிச்சு, எனக்கு பலூனும் வேணாம் ஊசி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நேரமா அதுலேயே கேட்டு பார்த்தோம், ஒன்றும் சரி வரையில. அப்போ 2-3 பேர் சேர்ந்து பிடிச்சி தான் ஊசி போட்டது. ஊசி போட்டா நான் ரொசாயனி அந்த தியேட்டருக்குள்ள போகாது, நான் நல்ல மண்டு தான் நான் சொல்லுவேன். இந்த ரொசாயனி போயிருந்தா ரொசாயனியே மயங்கி விழுந்திருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலை அது. அதுதான் என்ன அந்த உடுப்பு போட்டுட்டு பிள்ளைய எனக்கு கூட்டி கொண்டு போகவே எனக்கு அது போட்டு குளாரி அழுது கொண்டா போனேன். அப்படின்னு ஜெரோமி என்ன பாக்குது, அம்மா ஏனம்மா நீங்க அழுகுறீங்கன்னு கூடி கேக்குது. எனக்கு என்ன பதில் சொல்றேன்டே தெரியல. ஏன்னா அந்த உடுப்போட வந்து ஒரு நிலைமை அப்படியே நான் பார்த்தது இல்லை. ஜெரோமி வந்து முதலா வந்து அப்படி போனது அம்மா எனக்கு வந்து சாகுற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி அப்படி ஒரு கவலையா இருந்தது. அந்த உடுப்பும் தொப்பியும் போட்டதான் எனக்கு
கண்ணால் அது பார்க்க இல்லாம இருந்தது. எனக்கு உண்மையா வாழ்க்கையில மறக்க இல்லாத ஒரு இது என்னன்னா ஜெரோமியை எப்படி பார்த்தேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நான் இந்த முறை தான் அனுபவிச்சிருக்கிறேன். புள்ள வந்து இப்படி போனன்னு சொல்லி அதுவும் வந்து எனக்கு மயக்க ஊசி போட்டு பிள்ளைய வந்து இப்படி பார்க்க போறேன்னு சொல்ல நான் இன்னும் பயந்து நான் 5 நாள் சாப்பிடவும் இல்லை. அந்த பிள்ளை எப்படி எழும்புமோ எனக்கு தெரியல. கடவுளை எல்லாருமே வந்து ஜபிச்சிருந்தீங்க. உண்மையா ஒவ்வொரு உறவுகளுக்கும் வந்து நன்றி. நீங்க நல்ல ஒரு ஏடிஎம் வீடியோல கமெண்ட் எல்லாருமே போட்டு நம்பிக்கையான ஒரு கருத்துக்களை எல்லாருமே தெரிவிச்சிருந்தீங்க. உண்மையா உங்களுக்கும் வந்து மிக மிக நன்றி. எல்லாருமே ப்ரே பண்ணியிருந்தீங்க. எனக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகள் எனக்கு சொல்லியிருந்தீங்க. உண்மையா அந்த வார்த்தையை எங்கிட்ட உங்களோட ப்ரேயரை எங்கிட்ட வந்து உள்ள வந்து நல்ல ஒரு சுகத்தோட வந்து பிள்ளைக்கு எந்த விதமான ஒரு எலும்போ அதுல வந்து ஸ்கேன் பண்ணும்போது எந்த விதமான எலும்புகளோ இல்லாட்டி முள்ளுகளோ இல்லைன்னு சொல்லி பிள்ளைக்கு அந்த கழுத்துன்னு அந்த கரை பக்கத்துல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு கீரல் ஒன்று இருக்கிறபடியா தான் பிள்ளைக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து விழுங்க இல்லாம அந்த புண்தன்மை இருக்கிறத புள்ள விழுங்க இல்லாம இருக்குன்னு சொல்லியிருந்தார் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா பிள்ளைக்கு நீங்க சொல்லுங்க அந்த எலும்பு எடுத்தாச்சுன்னு சொல்லுங்க. அப்பதான் பிள்ளையும் வந்து சாப்பிட நினைக்கும். நீங்க அப்படி எடுக்கிறேன்னு சொன்னா பிள்ளை அதையே நினைச்சு கொண்டிருக்கும்ட்டு டாக்டரும் வந்து சொல்லியிருந்தேன். அப்ப வந்து தியேட்டரால வந்து பெருசான டைமும் வந்து அவ்வளவா மினக்கடையில நாங்க நினைச்சதையும் விட வந்து புள்ள வந்து குயிக்கா தான் புள்ள வந்தது. உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஒரு குயிக்கா வருமென்று சொல்லி. நான் பிள்ளைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவரும் வந்து பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்து நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து பிள்ளைய இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து நல்ல ஒரு பெலனா காண வச்சிருக்கிறார். அதே உங்களுக்கு நான் தேவனுக்கு வந்து நம்மள நன்றி சொல்றேன். என் எவ்வளவோ நான் கவலைப்பட்டேன். பிள்ளை என்னண்டு இப்படி மயக்க ஊசி போட்டு எழும்ப போகுது. எனக்கு முதலாவது பயம். என்ன 5 நாள் சாப்பிடல பிள்ளை சரியான பிளவீனம். எனக்கு மயக்க ஊசி என்று சொல்லவே சரியான ஒரு பயமா இருந்தது. வீட்டையும் சொல்லிட்டு நீங்க போட வேணும் பிள்ளைய வீட்டை டிக்கெட் போட்டி கூட்டி கொண்டு வாங்கணும் சரி. ஏன்னா 6 வயது பிள்ளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எத்தனை எவ்வளவு பேருக்குன்னு சொல்லி எவ்வளவோ பயம் இருக்கும். அந்த ஒரு பயத்தை தான் நான் உண்டுக்கு அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா உண்மையாவே அந்த ஸ்கேன்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி பிள்ளைக்கு வந்து நல்ல சுகத்தையும் கொடுத்துருக்குற கிருபைக்காக நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன். அவட நீங்க ஒவ்வொரு உறவுகளுக்கும் அந்த நன்றி. பிள்ளைக்காக நிறைய பேர் நீங்க ப்ரே பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கும் வந்து நான் உங்களோட நன்றி இந்த இடத்துல நான் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து நீங்க போன்லயும் வந்து நிறைய பேர் கதைச்சிருந்தீங்க. ஆளுன வார்த்தையில நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையா அதே போலவே பிள்ளைக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி ஜெரோமிக்கு வந்து நல்ல ஒரு சுகத்தோட வந்து இருக்குது. ஆனா இன்னும் வந்து சாப்பிட வழி கிடையில. இப்ப இனிதான் நான் சாப்பாடு தீத்த போறேன். இதுல வந்து இன்னும் வடிவா அந்த ஜூஸும் அந்த தண்ணியும் தான் குடிக்கிறா. அப்ப இன்னும் சாப்பிட வழி கிடையில. நம்ம நீ அடுத்த வந்து சாப்பாடு தீத்த போறேன் ஜெரோமிக்கு. அப்ப நாங்க பாப்பா என்ன மாதிரி அவ சாப்பிட்றாவோ இல்லையோன்னு சொல்லி என்ன அதோட உண்மையா நீங்கள் ஜெபிச்ச ஜெபங்கள் அதோட எங்களுடைய ஜெபத்தை கேட்டுத்தான் நாங்கள் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனோம்னா அந்த சர்ஜரி செய்யற அந்த டாக்டர் உண்மையில ஒரு கடவுள்கிட்ட ஒரு சாயல் கடவுள் டாக்டரை நாங்கள் கடவுள்ன்ட்டு தான் சொல்லலாம். நம்ம எங்களோட நல்ல அன்பா கதைச்சு அன்பா ஜெரோமியோட எல்லாம் கதைச்சு நான் நினைக்கல டாக்டராக இப்படியெல்லாம் கதைப்பினமான்னு சொல்லி நானே ஒருவேளை திகச்சு போயிட்டேன். என்னடா அப்படி ஒரு அன்பா கதைச்சு நம்மங்களுக்கு நீங்க ஒன்று யோசிக்காதீங்க தம்பி. தன்ற மகள் மாதிரித்தான் இந்த ஜெரோமியை வச்சு அந்த டாக்டர் பார்த்தவா. நான் நினைக்கல இப்படியெல்லாம் கதைப்பினங்கொழி நம்மன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு கடவுள் வந்து அந்த டாக்டருக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நல்ல ஒரு அன்பை கொடுத்து நல்ல தயவையும் கொடுத்து ஜெரோமியை எந்தவித இதுவும் இல்லாமலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட தேவன் தாமே எங்கட ஜெபத்தை கேட்டு திரும்பவும் ஜெரோமியை நாங்க மயக்க போதுன்னு சொன்னவே நாங்கள் பயந்துட்டோம். என்ன காரணம்டா ஏற்கனவே சொன்னா சில 1 மணித்தியாலம் ஆகும் 5 மணித்தியாலம் ஆகும் 12 மணித்தியாலம் ஆகும்னு சொல்லி. ஆனா பெரிய டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு பிறகுதான் ஓகேன்னு சொல்லி நாங்களும் சொன்னாங்க. ஜெரோமிக்காக நீங்க ப்ரே பண்ண ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நாங்கள் திரும்ப நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். தேவன் தாமே உங்களோட குடும்பங்கள் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவார். ஜெரோமிக்கு வந்து சாப்பாடை தீத்தி பார்த்தேன்னா ஜெரோமி வந்து சாப்பிட்ற வேலைதான் வெளியில கூட்டி கொண்டு தீத்தி விட்டு நான் கொஞ்சம் ப்ராக் காட்டி நான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்து ஜெரோமிக்கு வந்து இன்னும் விடுபடையில. அதோட இன்னைக்கு வந்து கேமராவை மட்டும் வந்து இன்னும் வந்து ஆளுக்கு ஒரு நோவா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்போ ஓகே அப்போ இந்த ஒரு நாள் வந்து ஜெரோமியை விட்டுட்டு அப்போ டிக்கெட் வெப்ப வெட்டினோம்னு நான் வீட்டை மிஸ்ஸிட்ட கேட்டிருந்தேன். அப்போ நாளைக்கு டிக்கெட்டை வெட்டினோம்னு சொன்னது. அப்போ உண்மையாவே
மறுபடியும் நான் நன்றி சொல்றேன் வந்து எல்லா உறவுகளுக்குமே நல்ல ஒரு ஆளான வார்த்தையும் சொல்லி எங்களுக்காக ஜெரோமிக்கா ஜெபிச்சிருந்தேன் நீங்க உண்மையாவே அதுக்கு வந்து மிக மிக நன்றி. சரி உண்மையா சந்தோஷமா. அப்ப நாங்களும் வந்து நாளைக்கு டிக்கெட் பட்டி வீட்டை போயிடுவோம். அப்ப நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்றோம். மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.